ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நேற்று செவ்வாய்க்கிழமை. எப்பொழுதும் போல் நம்ம முருகனுக்கு நைட்டு ஹோரையில் 8 to 9 அந்த டயத்தில் தான் நான் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருந்தேன். இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி டவுட் இன்னமும் யாருக்கும் போகலை. என்கிட்ட கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் இல்லைங்களா, அந்த வெத்தலையை என்ன பண்ணட்டும் அப்படின்ற கேள்வி தான் அதிகம். அந்த வெற்றிலையை நம்ம அடுத்த நாள் பூவெல்லாம் அகற்றுவோம் இல்லைங்களா, காஞ்ச பூவை அதோடு சேர்த்து இதையும் நம்ம கால் மீதி படாத இடமா பார்த்து செடிங்களில் போட்டுடுங்க, சரிங்களா? நேற்று செவ்வாய்க்கிழமை பூஜையில் முருகனுக்கு வேலுக்கு நான் அபிஷேகம் எதுவும் பண்ணலை. வெற்றிலை தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி கிருத்திகை பாருங்கள், இன்றைக்கி புதன்கிழமை 6ஆம் தேதி கிருத்திகை. இன்றைக்கி நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல நிவேதியம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பான வழிபாடாக முடிஞ்சிடும். இன்றைக்கி அதுதான் செய்யலான் இருக்கேன். இந்த வார வெற்றிலை தீபம் 13வது வாரம் நம்ம கடந்து வந்துட்டோம். இதை தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவில்லையும் விளக்கேற்றி வழிபடலாம்.